Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Chennai Silk Saree Sale, latest collections at unbelievable prices, up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. தலைமை கழகம் யாருக்குன்னு ஒரு கேள்வி வருது. தலைமை கழகம் அப்போ ஜெயலலிதா கையில் இருக்கு. ஜானகியானா சிஎம் அவங்க கைப்பற்ற போறாங்க. ஜெயலலிதா ஆட்கள் டே நைட்டு அங்க பில்டிங்கை பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஜானகி அணியை சேர்ந்தவங்க உள்ள பூந்து அடிக்கிறாங்க. உள்ள பூந்து அடிச்சத படம் எடுத்தாச்சுனாங்களாம். எங்க கேமரா பிடிங்கிட்டாங்க. அந்த அம்மா தமிழ் பத்திரிகையை மதிக்கிறது இல்லைல்ல. அது ஒரு தொடர் வாங்கினா என்ன, தொடர் எழுதுறேன்னு ஒத்துக்கிட்டு ஒரு லெட்டர் தரட்டும், நம்ம பிலிமை கொடுப்போம். அம்மா 3 மணிக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வரீங்க, பிலிமை கொடுத்துட்டு போறீங்க. அப்புறம் எங்களுக்கு சார் இதே பெருசு, அம்மா 1 hour உங்களுக்காக உட்காந்துருக்காங்க. எப்படி கோவத்தில் கூட போடுவேன், இனிமேல் இந்த பிலிம் உங்களுக்கு கிடையாது. IBC Tamil presents Nakiran Gopal, celebrating for 4 decades of fearless journalism. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியலில் நடந்த விஷயங்கள் இப்போ வரைக்கும் பெரிய அளவிலான அதில் வெளிவராத விஷயங்களும் இருக்குது, வெளியே வந்த விஷயங்களும் இருக்குது. நக்கீரனுடைய வரலாறுல முக்கியமான ஒன்று அந்த அதிமுக தலைமை அலுவலகம். ஜெயலலிதாவுக்கும் ஜானகிக்குமான அந்த ஸ்பிளிட்டுக்கு பிறகு தலைமை அலுவலகம் யாருக்கு அப்படிங்கிற அந்த பிரச்சனையில் நடந்த அந்த மோதலை நக்கீரன் தான் அந்த காலகட்டத்திலே பெரிய அளவில் அதை கவர் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் நான் படிச்சிருக்கேன். அந்த ஐடியா எப்படி பெர்சீவ் ஆச்சு? எம்ஜிஆர் இருந்தோடனே நம்ம டிசம்பர் 24 இறக்குறாரு. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி நான் வேலையை விட்டு வரேன். அன்னையிலேருந்து 90 நாளில் பத்திரிக்கை ஆரம்பிச்சிட்டோம். ஏப்ரல் 20 சரியா. இப்போ இதுக்கிடையில் ஜானகி முதலமைச்சர் ஆகிறாங்க. அப்போது சட்டமன்றத்தில் பீச் பாண்டியன் சபாநாயகர் இருக்கையை போய் 10 பேர் போய் சுற்றி நின்று கரெல்லாம் பண்ணுவாங்க. டெய்லி பரபரப்பாக போயிட்டுருக்கோம். நீங்கள் சட்டமன்றமே நமக்கு ஒரு பச்சி சொல்லுவோம்ல. இப்போ தலைமை கழகம் யாருக்குன்னு ஒரு கேள்வி வருது. தலைமை கழகம் அப்போ ஜெயலலிதா கையில் இருக்கு. ஜானகியானா சிஎம் அவங்க கைப்பற்ற போகிறாங்க அப்படிங்கிற இது வரும்போது ஜெயலலிதா ஆட்கள் டே நைட்டு அங்கே உட்காந்து அவங்க அந்த பில்டிங்கை பாதுகாத்துட்ருக்காங்க. எந்நேரமும் உள்ளே போவாங்க அப்படிங்கிற செய்தி வருது. நமக்கு ஒருத்தர் சொல்லுவாங்களே, இப்போ தலைமை கழகத்தை கைப்பற்றுறதுங்கிறது ஒரு பெரிய இதாக வச்சுருக்காங்க. இது எல்லாருக்கும் வந்த செய்தி தான். நான் என்ன சொன்னேன், எப்போ இந்த தலைமை கழகம் எப்படியும் கைப்பற்றுவாங்க. இந்த ஏடிஎம்காரங்க ஜானகி அணி, ஜெயலலிதா அணி, ஜானகி அணிக்காரங்க இவங்க எல்லாமே எங்கே தங்குறாங்கன்னு முதல்ல எனக்கு கொடுனேன். அவங்க எல்லோரும் அசோகோட்டில் தங்குறாங்க. அசோகோட்டில் நம்ம பையன் 2 பேரை போகிறோம். அதில் ஒரு தம்பி பேர் முத்துராமலிங்கம். அவன் அந்த பையனை அங்கேயே டெபியூட் பண்ணிட்டோம். அவன் தான் சொல்கிறான், ஆனால் நாளை காலையில் 5 மணிக்கு உள்ளே போகிறாங்க. அப்போ 4-5 ஃபோட்டோகிராஃபரோட போகிறோம். ஆனால் இவன் தான் உள்ளே பூந்துட்டான். யார்? முத்துராமலிங்கம் உள்ளே இருக்கான். முத்துராமலிங்கத்தை கூட்டு போனது என்னுடைய மோகன், என் தம்பி. அதாவது இந்த பெருசு சுந்தர் மோகன்லாம் ஆரம்ப கால டிரைவர், ஓட்டுநர்களாக இருந்தாங்க. இப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கார். அந்த தம்பிகிட்ட தான், எப்போ நீ காலையில் வெள்ளனும் 5 மணிக்கெலாம் நீ அவன் அசோகோட்டலில் இவன் முத்துராமலிங்கம் தங்கியிருக்கான். அவனை கூப்பிட்டுட்டு இவங்க போகும்போதே பின்னாடி போயிரு அப்படின்னு. இப்போ மோகனும் முத்துராமலிங்கம் அங்கே இருக்காங்க தலைமை கழகத்தில். இங்கே தான் உள்ளே அடிதடிலாம் நடக்குது. முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் தலைமை கழகத்தை பூட்டிடுறாங்க, சீல் வச்சிடறாங்க. அப்போ திமுக கவர்மெண்ட் 91 ஆரம்பம் தானே, 90 கடைசியாக 99 சீல் வச்சாச்சு. சீல் வச்சுட்டாங்கிறது பின்னாடி தெரியும். நான் அப்போ காலையில் இவங்க இது நடந்ததெல்லாம், அப்போ டிவிலாம் பெரிய ஃப்ளாஷ்லாம் கிடையாது. நான் வீட்டில் அப்போ தான் சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிடும்போது வேகமாக முத்துராமலிங்கம் மோகன் வராங்க. முத்துராமலிங்கம் மேலே ரத்தம் வடியுது. ரத்தத்தோடு வரான். என்னென்னு பதறி போய் கேட்கும்போது, அண்ணே வெட்டினே, பெரிய வெட்டினே, உள்ளே பூந்து அடித்ததை படம் எடுத்தாச்சுனாங்கிறான். எங்கே கேமராவை பிடிங்கிட்டாங்க. ஒன்று யார் அடித்தா? போலீஸ் தானே அடிச்சு. மோகனை கூப்பிட்றான், அண்ணே தப்பிச்சு வந்தது பெருசுனே. ஆனால் கேமரா அந்த போலீஸ் ஸ்டேஷன், அது ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டான். இதை மொத்தம்தான் அவன் சொல்கிறான். அவன் அடித்ததை பெருசாகவே சொல்லலை. உடனே சட்டை போடு, உடனே போ ராயப்பேட்டை ஸ்டேஷன். அப்போ நான் இப்போ ராதாகிருஷ்ணன் இருந்தார் டிசி, அவர் இருந்த நேரம் உள்ளே போனேன். சொல்லுங்கள் கோபால். இல்லை நம்ம பையன் அவன் என்ன எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டான் தெரியுமா, அம்மாவோட உள்ளே வந்து எடுத்துகிட்டு இருக்கான்.
ஆனார். ஏன்னா இது கேமரான்னு இல்லை கோபால், இப்போ கேமராலாம் கிடையாது, ஏன்னா பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு, கவர்மெண்ட்டே அது சீல் வச்சிருச்சு, இனிமேல் இந்த கேமராலாம் இப்போ தரமாட்டாங்க, நீங்கள் கிளம்புங்க, நான் அப்புறமே பேசுகிறேன் அப்படின்றார். சரி, நேரம் அடிபட்டு அந்த நேரத்தில் அடிபட்டவங்க எல்லாமே ராயப்பேட்டை போலீஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அங்கே போகிறேன், நம்ம கேகே சார், திருநாவுக்கரசு, அவங்கெல்லாம் அங்கே அட்மிட்டு. அவங்கள்ட்ட போய் என்ன ஓம்பை தான் அடுத்ததா உதவிட பார்த்துக்க, ஏன்னா அவங்க தான் அதாவது தப்பு பண்ணது அவங்க, ஜானகியணியை சேர்ந்தவங்க உள்ளே பூந்து அடிக்கிறாங்க. அப்போ உள்ளே பூந்து அடிக்கும்போது அப்போ இவங்க மேலே தானே ஆதாரம் வந்து நம்மகிட்ட தான் இருக்குது. உண்மையாக உள்ளே இருந்தவங்க ஜெயலலிதா அணிக்கு வெளியிருந்து வந்து அடிச்சது. ஆனால் அரசாங்கம் ஏன் சீல் வச்சிச்சுன்னா, 2 பேரும் ரோட்டில் வந்து சண்டை போட்டதால் வந்த தகராறு, அவங்க யாருக்கு உரிமைங்கிறது கோர்ட்டில் போய் தீர்மானித்த பிறகு நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்லி அவங்க சீல் வச்சுட்டான். எது டிஎம்கே கவர்மெண்ட். அப்போ இப்போ எங்கள் ஃபோட்டோ ஒன்று தான் ஜெயலலிதாக்கான ஆதரவு, புரியுதா? எனக்கு இது சவால் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் ரத்தத்தோடு இருந்து அடி வாங்கிட்டு ஒரு படம் எடுத்திருக்கான். முதல்ல அதை அவனுக்காகவாது இதை நம்ம எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோல் வந்து அப்படியே போய் டிசி, இவர் வந்து இப்போ ஏசியாக இருந்தார், டிசி அப்போ கோயின்சாமின்னு ஒருத்தர் இருந்தார், எங்கே ஒரு அந்த ஏதோ ஒரு இதில் பிளாட்டாக இருந்தார், அவர்கிட்ட போயிடுச்சுன்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், அப்போயே ஸ்டூடியோக்குள்ள ஒரு ஃபிலிம்லாம் வைப்பாங்கல்ல, அப்போ ரோல் தானே, கொனிக்கா கோல்டுன்னு இருக்குது, அந்த ரோல் தான் போட்டது. அது மாதிரி 3 பேர் 3 ரோல் வாங்கிட்டோம். எப்படி அதை சுற்றணுங்கிறத அப்போ முடிவெடுக்கும், அந்த ரோலை எடுத்துடணும் இப்போ. ஏன்னா அது ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியில் ரெண்டு டீமுக்கான யாருதுன்னு சொந்தம் உண்மையை கொண்டு வரணுன்னா நம்மகிட்ட தான் இருக்குது ஆதாரம். ஆள் கொண்டு போட்டு நான் நேராக அந்த கோயின்சாமிகிட்ட போனேன். அவர் என்னாச்சு, என் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சும் வரல. வா கோபால்னாரு. என்னென்ன கல்யாணத்துக்கு வராமல் போயிட்டியே? ஐயோ நான் மறந்துட்டேன். சரி, ஆனால் ஒன்றும் இல்லை, என் பையன் அந்த காலையில் அந்த தலைமையில் படம் எடுத்திருக்கான், ஒன்றும் இல்லைண்ணே, அதை நீங்களே பார்த்து வெட்டினேன், வெளியே நின்றுட்டுருக்கிற மாதிரி அது ஏதோ ஒரு படம் வேணுண்ணே, ஏன்னா அது நம்ம உயிரை கொடுத்துருக்கான் பாருங்கள், ரத்தத்தோடு இருக்கான் அவன், இன்னும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேங்கிறான். அவனையும் கூப்பிட்டு போயிருந்தேன். எப்பா நீயா எடுத்த? எப்பா அந்த ரோலு எங்கே இருக்குண்ணா? அவங்க டிரைவர்கிட்ட இருக்கு, இந்த இருக்குது ரோல். சரி என்ன பண்ணு, பூபாலன் போயஸ்கானில் இருப்பா, அப்படி ரோலை கொண்டு அங்கே கொடு. பூபாலனை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுற, அங்கே எலிஸ் ரோட்டில் அந்த மதன் கலர் லெவன் ஒன்று இருக்குது, அது வந்து போலீஸுக்கும் அவன் தான் போட்டு தருவான். அந்த கலரில் இப்போ உனக்கும் தெரியுமாண்ணா? எனக்கு தெரியுண்ணே. சரி அங்கேயே போய் கழுவி நீயே கூட இருந்து 2 புளியும் வெட்டி கொடுத்துருவான்னு ஒருத்தட்ட பொறுப்பை கொடுக்குறாரு. இப்போ பாதி கிணறு தாண்டிட்டோம். அந்த அம்மா இந்த சீல் வச்சதுனால அது போயஸ் கார்டனில் வீட்டுக்குள்ளேயே அது உண்ணாவிரதம் இருக்குது, அந்த போயஸ் கார்டன் காம்பவுண்டுக்குள்ளே உள்ள உண்ணாவிரதம் இருக்குது, ஒரு ஜெயின்னு இருக்குது. இதெல்லாம் தாண்டி போகிறது இரவு ஆயிடுச்சு. பூவாளன்னு பார்க்குறோம், நான் துரன்னு அந்த சம்மந்தப்பட்ட போட்டோகிராஃபர் முத்துராமலிங்கம், எங்கள் மோகன் கூட இருக்கான், எல்லாம் நிற்கிறோம். ஆளுக்கு ஒரு ரோல் வச்சுருக்கோம். போகும்போது என்ன பண்ணோம், ரோலை எவன் மாற்றுறானோ கையை எப்படி காமிக்கணும், ஏன்னா மாற்றிட்டு மறுபடியும் மாற்றிடக்கூடாதுல்ல, அதை காமிக்கிறோம். இப்போ பூவாலங்கைக்கு டிரைவர் கொண்டு ரோலை கொடுக்குறான். பூவாலம் ஏப்பா யார் நிற்கிறீங்க பாப்பா அப்படின்னாரு. சார் அப்படின்னா நானும் சல்ட் அடிக்கிறேன், இவன் சல்ட் அடிக்கிறேன், 3 பேர் சல்ட் அடிக்கிறோம். முத்துராமலிங்கம் கூப்பிட்டு கையில் பிடியா, வந்துடுறேன் அப்படின்னாரு. கையில் பிடியான்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் மாற்றிட்டான். அவன் மாற்றிட்டு இப்படின்ட்டான், புரியுதா? அவன் டிரைவரு இதுலேயே கண்ணாக இருந்தால் அவன் பார்க்கல, பார்த்தியாச்சு. இனிமேல் இப்போ பூவாளம் தேவையில்லையே நமக்கு, ரைட்டா? உடனே டிரைவர் போய் பூவாளன்ட்ட ஒன்று குசுங்குறான். உடனே வேமா ரோலை கூடியா அப்படின்னு திருப்பி வாங்கிட்டான். ஆனால் கொடுத்த ரோலு மாற்றியாச்சு. இரு நீ பொல்லாப்பையில் காலிலேருந்தே மாத்திரை தான் திட்டுறீங்களாமே அப்படின்னு எங்கள் 3 பேரை திட்டுறாவன். சரிண்ணே, இல்லைண்ணே, எங்கே கழுவணும்? மதனில். அவன் எலிஸ் ரோடில் அவனா? சரி வா போ அப்படின்னு நாங்கள் முன்னாடி போகிறோன்னே நீங்கள் வானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி விரட்டிட்டு வரோம். அவர் ஜீப்பில் வரோம், அவங்களுக்கு தெரியும் எலிஸ் ரோட்டில் போகிறோம். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தம்பி. அவன் வந்து எல்லாத்தையும் கழுவி வச்சு அவர் உட்காந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இரியா போலீஸ் வருதியா, ஒரு ரோலை கழுவணும், நீ கழுவி கொடுத்துருனேன்.
அப்படியா? இல்லை இனிமேல் பண்ண மாட்டேன், எனக்காக பண்ணேன், ஆனால் ஒரே ஒரு விஷயம் எனக்காக பண்ணு, போய் சொல்லு. ரோலில் வந்தால் கழுவி கொடுக்க மாட்டேன் நான், இல்லைப்பா முடிஞ்சு போச்சு, கழுவி கொடுக்க மாட்டேன்னு மாத்திரம் சொல்லிடு. என்னை இப்போ தான் கழுவு சொன்னால் கழுவு வேணான்னு சொல்கிறேன். இல்லை எனக்காக சொல்லு. சரி பூவால் வர சார், சாரி சார், காலைல தான் சார் முடியும், எல்லாம் கழுவி ஊற்றிட்டேன் சார். என்னப்பா செய்ய, காலைல தான், சரி காலைல 10 மணிக்கு வந்துருங்கப்பா அப்படின்னா அவர் ரோல் எடுத்து போயிட்டார். அதில் தான் ஒன்றும் இல்லையே, மாற்றின ரோலை. ஆமாம் மாற்றின ரோல். அவர் போனவொடனே குடுக்குடுன்னு மேலே வரும், ஏய் இதை கழுவுனுப்பானே, ஏய் என்ன உனக்கு அப்படின்னா, இல்லைப்பா உண்மையிலே கழுவு. அதுக்கப்புறம் கழுவி 24 படம் தம்பி. உள்ள இந்த குரூப்பு இவங்க நம்ம கேகே சாரு, திருநாவுக்கரசன், இவங்க எல்லாம் தலைமையில் உள்ள ஒரு அணி போகுது. உள்ளுக்குள்ளே பொண்ணைய, இவர் முச்சாமி, செங்கோட்டை எல்லா குரூப்பும் இருந்தாங்க. உள்ளே இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை இருந்தாங்க. அவங்க 2 பேருக்குள்ள அடித்தடி. இது எல்லாமே ஃப்ரேம் டு ஃப்ரேம் நமக்கு துரைன்னு ஒரு இன்சார்ஜ், அவங்கெல்லாம் பொலார்னு அடிக்கிறாங்க. அதெல்லாம் எல்லாமே ஃப்ரேமு வந்து அடித்தாச்சு. அடிச்சுட்டு அன்னைக்கே புக்கு. காலையில் பார்த்தா என் வீடு அப்போ மண்டப ரோடு ஒன்றா நம்பரில் நடராஜன் ஆள் அனுப்பிட்டா. அப்படி வீட்டுக்கு வரிசையாக ஆள் தம்பி, நீ எல்லாம் ஆஃபீஸ் வாங்கன்றேன். ஆஃபீஸ் போயாச்சு. ஆஃபீஸ் போனால் எஸ்டிஎஸ் முச்சாமி, பொன்னையன் இல்லை அவர் பேர் என்ன, அரங்கநாயகம், எல்லாம் ஆளுக்கு நக்கீரன் ஆஃபீஸுக்கு படம் எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ இவங்களுக்கு தலைமை கழகம் இவங்களுடைய சொந்தம் கொண்டாடணும்னா நம்மகிட்ட இருக்கிற ஆதாரம் தானே, அதை வேணும்னு வராங்க. எங்களுக்கு மறுபடியும் ஒரு அதாவது நக்கீரன் பேசப்படுறது தானே. போயிட்டு இருக்கும்போது அப்போ நாங்கள் எங்களுக்குள்ளே பேசணும், என்ன செய்யலாம் கொடுக்கணுன்னா. ஏன்னா நடராஜன் அப்போயே ஒரு 4 லட்ச ரூபா விலை பேசுகிறாரு. 4 லட்ச ரூபா அன்றைக்கி பெருசு இல்லை, அதை விட வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னால அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா வந்து தமிழ் பத்திரிகையை மதிக்கிறது இல்லைல்ல, அது ஒரு தொடர் வாங்கினா என்ன அப்படின்னு கேட்டோம். ஏன்னா நமக்கும் தொடர்ந்து தானே, நமக்கு 7ஆம் பொருத்தம் இருந்துச்சு, அது எப்படி தருவாங்க? இல்லையா, தொடர் எழுதுறேன்னு ஒத்துக்கிட்டு ஒரு லெட்டர் தரட்டும், நம்ம புளிப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசி முடித்து, ஒன்றும் இல்லைண்ணே நாங்கள் தரோம், எனக்கு ஒரு தொடர் தர சொல்லுங்கள். சார் அதை எப்படி எழுதுறேன்னு சொல்லி அந்த அம்மா ஒரு கவர் லெட்டர் கொடுங்க, அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் எழுதட்டும், நான் பிலிமை தந்துடுறேன். அவங்க வந்து அந்த அம்மாட்ட யார் நல்ல பேர் எடுக்கிறதுன்னு அவங்களுக்குள்ளே போட்டி தம்பி. இப்போ அது அந்த அம்மா சாகிற வரைக்கும் அதானே இருந்துச்சு. அந்த அம்மாட்ட யார் எவனை அடித்து அந்த அம்மாட்ட பேர் வாங்கணும், எவனை காலி பண்ணி அவன்கிட்ட பேர் எடுக்கணும், அந்த அம்மாட்ட எடுக்கணும், அப்போ தானே போட்டி. இது போயிட்டே இருந்தது. ஒரு 2 மணி இருக்கும், மறுபடியும் முச்சாமின்னு வந்தார். அம்மா வந்து 3 மணிக்கு டைம் கொடுத்துருக்காங்க, 3 to 4 உங்களுக்காக உட்காந்துருக்காங்க போயஸ் கடனில். நீங்கள் வரீங்க, ஃபிலிமை கொடுத்துட்டு போகிறீங்க. அப்புறம் எங்களுக்கு இல்லை சார் இதே பெருசு, அம்மா 1 hour உங்களுக்காக உட்காந்துருக்காங்க. எப்படி 1 hour நேரத்தை செலவழித்து அந்த அம்மா உட்காந்துருக்கான். சரி ஏங்க என் பையன் ரத்த சிந்தி எடுத்திருக்கான், நான் இதை எடுக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அந்த எடுத்து வெளியே வந்தோடனே கோயின்சாமிலேருந்து எல்லாருக்கும் நமக்கு ஏறு. எனக்கு துரோகம் பண்ணி ஐயோ என் வேலையை உழ வச்சுட்டேன், எனக்கு பூவாலாம் ஆஃபீஸ் வந்துட்டார். அதெல்லாம் ஒரு தனிக்குது, ஒத்துக்க முடியாது சார், நீங்கள் நான் வர முடியாதுன்ட்டேன். நான் 3 to 4 எனக்காக உட்காந்து அது வந்து இருந்துச்சு. 1 மணி நேரம் எனக்காக உட்காந்துருக்கு. நான் வரலன்னு கோமா போயிடுச்சுருந்தாங்க. அது கோபம் போனால் எனக்கு என்ன, ரொம்ப கோபமாக இருக்காங்க. கோபம் இருந்தால் எனக்கு என்னங்க, ஏங்க நாங்களாங்க உயிரை பணைய வச்சு எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கிடையில் நடராஜன் மறுபடியும் ரேட் பேரம் கொடுத்து நான் என்ன பண்ணேன், அந்த எடுத்த தம்பி முத்துராமலிங்கத்தையும், இப்போ இன்பதுரைன்னு ஒரு தம்பி இப்போ கூட ராஜ்யசபா எம்பியாக இருக்கார்ல, அந்த தம்பி என்கிட்ட தான் இருந்தார். இப்போ அவர் சொல்ல மாட்டார் என்கிட்ட இருந்ததை, நாம் சொல்லலாம்ல. இவங்க 2 பேரையும் அனுப்புகிறேன், நடராஜனை போய் பாட்டுவாங்க. அவர் ஏதோ அவசரமாக எனக்கு கோவால் 1 நிமிஷம் உங்கள் ஆட்கள் அனுப்புங்க நான் பேசுகிறேன் அப்படின்னாரு. சரி எதுக்கு போயிட்டு வா அப்படின்னு 2 பேரையும் அனுப்புனேன். இப்போ உள்கூடு வெளியே ஒரு ஹாலு அப்படி இருக்கும்ல, இவங்க போய் முடியான்ட்டு வர்றாங்க. தொடர் வந்தால் தான், தொடருக்கு லெட்ரு வந்தால் தான் சொல்லிட்டு வராங்க. அதே தான் அந்த ஸ்டாண்டில் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆனால் இவங்க நகண்டு போகும்போது இங்கேருந்து அவர் பார்த்துட்டு, கோபால்கிட்ட சொல்லுங்கள் அந்த ரூபாயை நான் அப்புறம் கொடுத்துறேன்னு சொல்லுங்கள். எப்படி அப்போ நான் வெளியே இருக்கிறவன் என்ன நினைப்பான், ஓ இவங்க இவ்வளோ பாடுபட்டது இந்த ரூபாய்க்கு தான் அப்படின்னு சொல்லி நம்புவாங்கல்ல. அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்பதுரையும் முத்துராமலிங்கம் வந்து அண்ணே நான் கிளம்பும்போது இந்த வார்த்தையை விட்டாருண்ணே. அப்போ சொன்னேன், நான் அப்போ தான் நடராஜன் ஃபோன் பண்ணேன், நான் கூவத்தில் கூட போடுவேன், இனிமேல் இந்த பிலிம் உங்களுக்கு கிடையாது, அப்போ கொடுக்க மாட்டேன்.
நம்ம புத்தகத்தை கொண்டு போய் கோர்ட்டில் டெல்லி சுப்ரீம் கோர்ட்லேயே இங்கே காமிச்சு புத்தகத்தில் தான் நம்ம படம் போட்டிருந்தோம் 26 படம். அதை காமிச்சு தான் அந்த சாவியை வாங்கிட்டு இருந்தாங்க. இதுதான் தலைமை கழகத்துடைய வரலாறு. வகையில் வந்து ஜெயலலிதா அதிமுக தலைமை கழகத்தை கைப்பற்றுறதுக்கு நீங்கள் தான் உதவி இருக்கீங்க. உதவலை, எங்கள் நக்கீரனுடைய பாட்டில் அது ஒன்று ஸ்க்ரோல் போகுது. அத்தனை பேருக்கும் ஆயில், ஒருத்தனுக்கு 5, ஒருத்தன் 4, ஒருத்தன் 3, 2, 1. இந்த இவனுங்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்த இடத்துல நம்ம இல்லாட்டாலும் தண்டனை கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்ததில் நம்ம இருக்கோம்ல, இந்த போதை இருக்குல்ல. அதுக்கு பிறகு நேற்று கூட ஒரு ஷூட்டு ஐவிசி விலை இருக்கு. இப்பயும் சொல்கிறேன், விட மாட்டோம். தப்பு செய்கிறவனை விட மாட்டோம். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.